ராமாபுரத்து நாயகனின் இன்றைய செய்திகள். வாசிப்பது சத்யவதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இசையில எந்த அளவுக்கு ஆர்வம் உண்டோ அதே அளவு கிரிக்கெட் விளையாட்டிலும் உண்டு. இதை பலரும் அறிந்து வைத்திருப்பார்கள். இதே வெளியூர்ல நடக்குது அப்படின்னா ஒரு சிறிய டிரான்சிஸ்டர் மூலமாக செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்வார். கிரிக்கெட் விளையாட்டு வீரர் முன்னாள் கேப்டன் கவாஸ்கர் அவர்கள் புரட்சி தலைவருக்கு நெருங்கிய நண்பர். அவர் சென்னை வரும்போதெல்லாம் புரட்சி தலைவரை சந்திப்பது உண்டு. ஒரு முறை சென்னை சேப்பாக்கத்தில் கிரிக்கெட் விளையாட்டு நடைபெறும் பொழுது புரட்சி தலைவர் ரொம்ப ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று சுழற்பந்து வீச்சாளர் வெங்கட் ராகவன் அவர்களுக்கு காலில் அடிபடுது. மைதானமே ஸ்தம்பித்து போகுது. வெங்கட் ராகவன் அவர்களை பெவிலியன் நோக்கி தூக்கி கொண்டு வருகிறார்கள். புரட்சி தலைவர் தனது இருக்கையை விட்டு அவரும் அங்கே சென்று நடந்ததை அறிந்து உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவரும் அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே தன்னுடைய கார்ல பயணம் செய்கிறார். டிடிகே சாலையில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கே சிகிச்சை 2 மணி நேரம் நடைபெறும். அந்த 2 மணி நேரமும் அங்கே இருந்து அவருடைய நிலைமையை தெரிந்து கொண்டு அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறார். இந்த மனம், இந்த மனித நேயம் இந்த மண்ணில் புரட்சி தலைவரை தவிர வேற யாருக்குங்க வர முடியும்? இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்ததும் இல்லை, பார்க்க போவதும் இல்லை. மீண்டும் ஒரு அடுத்த சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.